إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய குடிபானங்கள், ட்ரிங்க்ஸ். அதோடு சேர்த்து அந்த குடிபானங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்களில் அல்லாஹ் தருகிறான், இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகளாருடைய செய்திகள் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக குடிபானங்கனாலே எல்லாருமே ரொம்ப விருப்பமாக தான் சாப்பிடும். உலகத்தில் அப்படிதானே? அல்ல, அந்த ஜூஸு, இந்த ஜூஸு, மாதுளை ஜூஸு, ஃபாலுதா, அது இதுன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அந்த குடிபானங்கள், அந்த ஜூஸ் வகை பிரியமான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் தரக்கூடிய குடிபானங்கள் இருக்கா இல்லையா, கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனால் அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதோடைய டேஸ்ட்டு, அதோடைய சுவை, அதோடைய தரம், அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் பேசுகிறான். 76வது அத்தியாயம் 5-6 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல் அபுரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள். அதனுடைய கலவை கற்பூரமாக இருக்கும். அந்த கிண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் இருக்கா இல்லையா, குடிபானம், அதனுடைய கலவை கற்பூரமா இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்றான், ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அது அல்லாஹ்வின் அடியார்கள் அருந்தும் ஒரு நீரூற்றாகும். ஒரு நீரூற்றில் இருந்து அல்லாஹ் நினைச்சான் இந்த பானத்தை அல்லாஹ் தருகிறான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது அல்லாஹ்வுடைய அடியார்கள் அருந்தக்கூடிய நீரூற்றாகும். அவர்கள் அதை பாய்ந்தோட செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இந்த பானம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அதுல கற்பூரம் கலந்திருக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த பானங்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, தூய்மையான பானங்களா இருக்கும். எந்த ஒரு கலப்படம் இருக்காது, எப்படி எந்த ஒரு மாசுமே இருக்காது. தூய்மையான பானத்தை அல்லாஹ் தருவதாகவும் இதே அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அவர்களின் இறைவன் பரிசுத்தமான பானத்தை அவர்களுக்கு புகட்டுவான். இந்த பானம் எப்படி இருக்கும்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட குடிபானங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அடியார்களுக்காக சொர்க்கத்தில் கொடுப்பான் என்ற செய்தி இங்க சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லை, வேற அங்க என்ன கிடைக்கும்? மது கிடைக்கும். மதுன்னு சொன்னா இங்க உள்ள மது மாதிரிலாம் கிடையாது. அதனுடைய டேஸ்ட், அதனுடைய தரம், அதனுடைய தன்மை எல்லாம் வேற. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அந்த மது அவர்கள் குடித்தார் என்று சொன்னால் இங்கே குடிச்ச மாதிரிலாம் ஆயிராது. இங்க குடிச்சவொன்னே டக்குன்னு ஒரு மாதிரி மட்டையாயிடுறாங்களே இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது. போதையாயிடுது, சுயநிலை வளர்ந்துடுறாங்க, தன்னுடைய மான மரியாதையில இழந்து என்ன செஞ்சிடறான், ஒரு இழிநிலையில அடைஞ்சிடறானா இல்லையா. இது மாதிரியான மது கிடையாது. அங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 83வது அத்தியாயத்தில் 22லேருந்து 28 வரைக்கும் அல்லாஹ் இந்த நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். பாருங்களேன். இன்னல் அபரார லஃபி நஈம். நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இன்பத்தில் இருப்பார்கள். எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா? அந்த இன்பத்தை அல்லாஹ் அடுக்கிறான் பாருங்க.
அலல் அராய்க்கு எந்துரூன், கட்டில்களின் மீது இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். சும்மா ஜம்முன்னு கட்டில உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அப்படியே அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. தாரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நதுரத்துன் நஈம், அவர்களுடைய முகங்களில் இன்பத்தின் பொலிவை அறிந்து கொள்ளு. சுப்ஹானல்லாஹ். அந்த கட்டில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சொர்க்கவாசியுடைய முகத்துல இன்பத்தின் பொலிவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ் சொல்றான். அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த இன்பத்துடைய பொலிவை பத்தி அல்லாஹ் பேசி காட்டுறான். அங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பயங்கரமான சந்தோஷத்தில் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் பேசுறான், இஸ்கௌன மிர் ரஹீகின் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட தூய மதுரசம் அவர்களுக்கு புகட்டப்படும். ஃப்ரெஷ் பாட்டில், எப்படி பாட்டில் எப்படி இருக்கும் அந்த அந்த இதுல, அதாவது அந்த மதுரசம் முத்திரையிடப்பட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த தூய பானம் தான், அந்த மதுரசம் தான் அவர்களுக்கு புகட்டப்படும். ஹிதாமுஹு மிஸ்க் வஃபீ ذلك فليتنافس المتنافسون, அதன் முத்திரை என்ன தெரியுமா, கஸ்தூரியாக இருக்கும். அதன் முத்திரை கஸ்தூரியா இருக்கும். ஆசைப்படுவோர் இதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள், போட்டியிடுவோர் இதற்கு நீங்கள் போட்டி போடுங்கள். உலகத்தில் வாழும் பொழுது பலவிதமான காரியங்களுக்காக மனுஷன் போட்டி போறானா இல்லையா, அதை செய்யணும் இதை செய்யணும், இவனை முந்தணும் இவனை முந்தணும் அவனை முந்தணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் ஆசைப்படுவதாக இருந்தால், நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால், இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போட்டி போடுங்கள். நன்மையான காரியங்களை விரைந்து செய்யுங்கள். அவரை விட நான் அதிகமா தொழுவேன், அவரை விட நான் அதிகமா தான தர்மம் பண்ணுவேன், அவரை விட நான் அதிகமா நோன்பு வைப்பேன், அவரை விட நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவழிப்பேன். இப்படி நீங்கள் எதற்கு போட்டி போடுங்கள்? அல்லாஹ் சொல்றானா இல்லையா, கட்டில உட்கார்ந்து கொண்டு சுகமா அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவருடைய முகத்தில் இன்பத்தின் பொலிவை நீங்கள் காண்பீர்கள். முத்திரையிடப்பட்ட மதுரச அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த முத்திரை என்னது, கஸ்தூரியா இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்ட. அது மட்டும் இல்ல, அந்த மதுரசத்துல என்ன கலந்து இருக்கும் தெரியுமா, ஓ மிசாஜுஹு மின் தஸ்னீம், அதன் கலவை தஸ்னீம் ஆகும். ஐன யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அது ஒரு நீரூற்று, அதிலிருந்து இறைவனுக்கு நெருக்கமானோர் அருந்துவார்கள். அது ஒரு நீரூற்றில் தான் மது ஆறு. ஏன்னா சொர்க்கத்தில் பல ஆறுகள் ஓடும், மது ஆறு, தேனாறு, பாலாறு, மாற்றமடையாத தண்ணீர் ஆறுலாம் ஓடும். அந்த ஆறிலேருந்து என்ன செய்யப்படுகிறது, இந்த குடிபானங்கள் தரப்படுகிறது. சரி, இந்த மத சாப்பிட்ற இந்த மது அருந்துறாங்களே, இதனால் அவர்களுக்கு ஏதாவது மதிமயக்கம் ஏற்படுமா, அவர்களுக்கு போதை வருமானு சொன்னா அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டான். மதுன்னு சொன்னா இங்க உள்ள மது நீங்க நினைச்சிடாதீங்க, அது தன்மையே வேற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதாவது அந்த மதுவை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரு, சிறுவர்கள். முத்துக்களை போல சிதறடிக்கப்பட்ட சிறுவர்கள், பணியாளர்கள் யாக இருப்பார்கள், அவர்கள் கொண்டு வர. அதையும் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டான். 56வது அத்தியாயம் 17 to 19 வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பி அக்வாபி வ அபாரிக் வ கஅஸிம் மின் மஈன், மதுரச ஊற்றின் கோப்பைகள், குவளைகள், கிண்ணங்களுடன் என்றும் இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள். யாரு கொண்டு வருவா இத, கோப்பையில, கிண்ணத்துல, குவளைகள்ல அந்த மதுரசத்தை இளமை மாறாத சிறுவர்கள் செய்வார்கள், கொண்டு வருவார்கள், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யுசத்தூன அன்ஹா வலா யுன்சிஃபூன், அதை அவர்கள் அருந்துவதால் அவர்களுக்கு தலைவலியோ அவர்கள் மதிமயங்கவோ மாட்டார்கள். அந்த மதுரசத்தை அவர்கள் குடிப்பதனால அவர்களுக்கு தலைவலி வராது, அவர்கள் மதிமயங்கவும் மாட்டார்கள், ஃப்ரெஷ்ஷாவே இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, தூய பானம் தரப்படுகிறது, கற்பூரம் கலந்த பானம் தரப்படுகிறது, மதுரசம் தரப்படுகிறது. அந்த மதுரசத்துடைய முத்திரை கஸ்தூரியா இருக்கிறது. இதெல்லாம் குடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மதிமயங்க மாட்டார்கள், அவர்களுக்கு தலைவலியும் வராது என்ற செய்தியை நினைச்சான் சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான இன்னொரு வசனத்தை 37வது அத்தியாயத்தை செய்ய காட்டுறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இதில் இந்த பாத்திரங்கள்லாம், இந்த குடிபானங்கள்லாம் எப்படிப்பட்ட பாத்திரத்தில் கொண்டு வரப்படும்? சாதாரண பாட்டில் மாதிரியா, சாதாரண சில்வர் பாத்திரம் மாதிரியா? அது கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரங்களுடைய தன்மையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 43வது அத்தியாயத்தில் 71, 72 அல்லாஹ் பேசுகிறான். யுதாஃபு அலைஹிம் பிசிஹாஃபிம் மின் தஹபின் வ அக்வாப் வ ஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுசு வ தலzzல் அயுன் வ அன்தும் ஃபீஹா ஹாலிதூன். எப்படிப்பட்ட கிண்ணங்கள்ல கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா, தங்க தட்டுகள். தட்டுகள் எப்படி இருக்கும்? தங்கத்தால இருக்கும். தங்க தட்டுகளும் குவளைகளும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். அங்கு மனம் விரும்புவதையும் அவர்களுக்கு கிடைக்கும், கண்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவதையும் அவங்களுக்கு உண்டு.
நீங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்த சொல்லி காட்டுறான். அப்ப அந்த குடிபானங்கள் அந்த உணவுகள்லாம் கொண்டு வரக்கூடிய தட்டுலாம் எப்படி இருக்கும்? தங்கத்தால இருக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தங்கத்தாலான தட்டுக்கள், வெள்ளியாலான தட்டுக்கள், பளிங்குகளாலான தட்டுக்கள், இதுல தான் உங்களுக்கு அந்த உணவுகள் குடிபானங்கள் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ தில்கல் ஜன்னத்துல்லதி உரிஸ்துமூஹா பிமா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றுக்காக உங்களுக்கு உடமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு தெரியுமா தரேன்? நீங்க உலகத்துல வாழும்போது செஞ்சிட்டு இருந்தீங்களா நல்ல காரியங்கள், அதற்கு பதிலாக உங்களுக்கு உடமையாக்கப்பட்டது என்னதுதான்? இந்த சொர்க்கம் தான் என்று அங்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இந்த தட்டுக்கள் இந்த கிண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அதையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்லிம்ல 5450 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துல நுழையக்கூடிய முதல் அணியினர், ஃபர்ஸ்ட் பேட்ச் சொர்க்கத்துக்குள்ள போறாங்களா இல்லையா, அது ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி இருப்பாங்கன்னா, பௌர்ணமி இரவுல சந்திரன் எப்படி பிரகாசமா இருக்கும் அது மாதிரியான ஒரு பிரகாசமான தோற்றத்தில் அந்த முதல் அணியினர் நுழைவார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த முதல் அணியினர்ல ஒரு ஆளை நாம இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஆக்கணும், நம்முடைய குடும்பத்தார்கள் ஆக்கணும், நம்முடைய மனைவி மக்களை ஆக்கணும், நம்முடைய சொந்த பந்தங்களை அல்லாஹ் ஆக்கணும், நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய முதல் பேட்சில நம்மை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் பாடுபடணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பௌர்ணமி இரவில் இருக்கக்கூடிய சந்திரன் போல் பிரகாசமான தோற்றத்தில் அவர்கள் உள்ள போவாங்க. அப்படி உள்ள போறாங்களா அந்த முதல் அணியினர், அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எச்சில் துப்ப மாட்டாங்க, வாயிலிருந்து என்ன வராது? எச்சில் வராது, மலஜலம் கழிக்க மாட்டார்கள். அவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலானதாக இருக்கும். பாத்திரங்கள் எப்படி இருக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமே தங்கமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலானது இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க பாக்கெட்ல அவங்க சீப்பு வச்சிருப்பாங்க போல, சீப்பு தலை வாரத்துக்கு சீப்பு. இங்கேயும் நாம சீப்பு வச்சிருக்கிறோம், பிளாஸ்டிக் சீப்பு வச்சிருக்கோமா இல்லையா? அதிகபட்சமாக 5 ரூபா சீப்பு. அந்த சீப்பை என்ன செய்யும்? பாதுகாத்து வச்சிருப்போம், மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசிக்கு சீப்பு கொடுக்குறான் தலை வாருவதற்கு. அந்த சீப்பு கூட தங்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். தங்க தட்டுக்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சீப்புகள் எப்படி இருக்கும்? தங்கத்தாலானதாக வெள்ளியானதாக இருக்கும். அவர்கள் ஆவி பிடிப்பதற்காக தூய கலசங்கள் அகிலாலான கட்டைகளால் இருக்கும். அகில் கட்டைகளை கொண்டு என்ன செய்வாங்க? எரிச்சு அப்படி ஆவி பிடிப்பாங்க. அப்படி ஆவி பிடிக்கும் பொழுது அவருடைய வியர்வை வரும். அந்த வியர்வை நறுமணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது அந்த நறுமணம் கஸ்தூரியா இருக்கும், நாற்றம்னு அடிக்காது. இந்த உலகத்துல வியர்வை வரும், பக்கத்துல நம்ம நிக்க முடியாது, அப்படித்தானே? எப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷா போய் பல வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தா கூட அந்த வியர்வை துர்நாற்றத்தை நம்மளால சகிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு அந்த வியர்வையுடைய நறுமணம் எப்படி இருக்குமா? கஸ்தூரியா இருக்கும். வியர்வை நறுமணம் வீசுவதில் கஸ்தூரியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு ஹூருல் ஈன்கள் அல்லாஹ் கொடுத்துருவான், துணைவியர் அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த துணைவியருடைய அழகெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டமான அழகு. அவர்கள் அழகுல மிகைத்து போயிருப்பார்கள். இப்படி அல்லாஹ் ஹூருலீன்களை கொடுத்து அந்த ஹூருலீன்கள் மிக அழகாக இருப்பார்கள். இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் பேட்ச் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொருவருக்கு மத்தியில மன வேறுபாடு இருக்காது, கசப்பு உணர்வு இருக்காது, குரோதம் பாராட்ட மாட்டார்கள். அவருடைய உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய தூய்மையை போற்றி கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை தந்தா என்று சொல்லி அல்லாஹ்வை போற்றி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் என்ன நமக்கு எடுத்து சொல்கிறது சொன்னால், அல்லாஹ் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு குடிபானங்கள் கொடுக்கிறான். தூய பானங்கள், மதுரசம், கற்பூரம் கலந்த பானம். அந்த பானங்கள் கொண்டு வரப்போடுக்கு பாத்திரங்கள்லாம் தங்கத்தாலானதாக இருக்கும், வெள்ளியாலானதாக இருக்கும், பளிங்குகளால் இருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் மிக பிரம்மாண்டமான சந்தோஷத்துடைய உச்சியில இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது போன்ற அந்த இன்பத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, இன்னும் ஏராளமான சுகங்களையும் சுகபோகங்களையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் நபிகளாருடைய போதனையின் மூலமாக சொல்லி காட்டுறான். அதை வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.